வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிங்களத்தில் இருக்கிற சில குறியீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். குறியீடுகள் என்றதையும் விட இப்போ எழுத்துக்களுக்கு துணையாக வரக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு இப்போ மானா இருக்குதுன்னு சொன்னால் அதை மாவனாவாக மாற்றணும்னு சொன்னால் நாம் ஒரு அரை கொண்டை போடுவோம். இப்போ மீ என்னாவாக மாற்றணும்னு சொன்னால் ஒரு விசிறி ஒன்று கொம்பு சுழிச்சு ஒரு விசிறி ஒன்று கீறுவோம். ஸோ இந்த விஷயங்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா இருந்தால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது சிங்களத்தோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்திங்களா இருந்தால் அம்மான்றதுக்கு பதிலாக மானா மட்டும் போட்டிருக்காரு. அப்போ ஒரு அரவு போடணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த அரவுன்றதை என்னென்று சிங்களத்தில் சொல்கிறது அப்படின்ற பற்றின விஷயத்தை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்களா இருந்தால் அரவு. அரவுண்டும்போது இப்போ மானான்றது இருக்கிறத மாவனாவாக மாற்றுறது, காவனாவாக மாற்றுறதுக்கு போடுற அரவுக்கு பெயர் சிங்களத்தில் அலப்பில்லை. அலப்பில்லைண்டா அரவு. புள்ளிக்கு ஹல்கிரீமை. இப்போ சானான் இருக்குன்னா அதை இச்சனாவாக மாற்றணும்னா ஒரு புள்ளி ஒன்று போடுவோம். ஸோ அந்த புள்ளிக்கு பேர் ஹல்கிரீமை. அதுக்கடுத்தது விசிறிக்கு பேர் இஸ்பில்லை. சுளுரி விசிறி அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இருந்தால் திக இஸ்பில்லை. அடுத்தது கொம்புன்னும் போது நம்ம முன்னுக்கு கேனாவாக மாற்றணும்னா போடுறது. ஸோ இதுக்கு பார்த்திங்களா இருந்தால் கொம்புவை. அடுத்தது கொம்போடு சேர்த்து அரவு. இப்போ சானா இருக்குன்னு சொன்னால் சோனாவாக மாற்றுறது, சேனாவாக இல்லை சோனாவாக மாற்றுறதுக்கு பார்த்திங்களா இருந்தால் ஒரு கொம்பு போட்டு ஒரு அரை ஒன்று போடணும். ஸோ அதுக்கு கொம்புவை எலப்பில்லைன்ற அரவு கொண்டு வந்துடும். கொம்புண்டைக்க கொம்பு. அப்போ கொம்புவை எலப்பில்லை. இதோட முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த என்ற சொல், இந்த என்ற சொல் எப்படியாப்பட்டன்னு பார்த்திங்களா இருந்தால் மட்டும்ன்றது மாதிரியான பொருள்படும். உதாரணத்துக்கு இப்போ சோறும் தோசையும் அப்படின்ட்டு நம்ம சொல்லும்போது தோசை. அந்த ஹான்றது மட்டும்ன்ற ஒரு விஷயத்தை குறிக்கிறது. இணைப்பு சொல்லுன்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்போ ரெட்டை கொம்புக்கு பார்த்திங்களா இருந்தால் கொம்புவை ஹல்கிரீமை. இப்போ ரெட்டை கொம்பு இதில் போட்டிருக்கிறது பார்த்திங்களா இருந்தால் அதாவது ரெட்டை கொம்பு போட்டுட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கிறது. இது பார்த்திங்களா இருந்தால் அசையன் அப்படியான விசேஷமான எழுத்துக்களுக்கு வரக்கூடியது. இதை பற்றி நம்ம வீடியோ பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் இரட்டை கொம்பும் அரவும் சேர்ந்ததுக்கு கொம்புவை அலப்பில்லை சமங்க ஹல்கிரீமை. இப்போ ஒரு சந்தேகம் ஒன்று வரலாம். இந்த கொம்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொம்பு தானே இருக்குது, டபுள் கொம்புன்னு சொன்னால் ஒரு இரட்டை சுழின்னு சொல்லும்போது மாறி வராதா, 2 தடவை வராதான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி வராது. இந்த பின்பக்க அர்த்தங்கள், அதாவது நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக அல்லது ஒரு எழுத்தாக நம்ம விரிவாக பார்க்கும்போது உங்களுக்கு இலகுவாக விளங்கும். அடுத்தது சங்கிலி கொம்புக்கு கொம்புவை தெக்க. 2 கொம்பு அப்படின்ற மாதிரி தான் கொம்புவை தெக்கண்டா சங்கிலி கொம்புன்ற அர்த்தம். இது பார்த்திங்களா இருந்தால் சை அப்படியானதுகளுக்கு உதவும். சையண்ணா கையண்ணா அப்படியானது போடுறதுக்கு உதவும். ஸோ இதான் பார்த்திங்களா இருந்தால் சிங்களத்தில் எழுத்தில் இருக்கிற சில குறியீடுகள். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின விரிவான வீடியோக்கள் நம்ம வார நாட்களில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து முனைந்திருங்க. நன்றி, வணக்கம்.